பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாதிரிய இறைவனுக்கே மங்கா புகழளிக்கும் வான்மறையை வகுத்தளித்து கையெழுத்து செழிக்க வைத்த வற்றாத வஞ்சி வந்த நம்பிக்கை சாத்தியலாம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் முடித்தான ஆணின் பெருமக்களே, அறிஞர் பெருந்தைகளே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குர்ஆன் திக்ரன் கஸீரா. அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், சோழத்தில் நான் உங்களிடம் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய நாளை எங்கள் திக்ரினால் நனைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாமும் நம்மளுடைய நாளை திக்ரினால் நனைத்துக் கொண்டு சோழத்தில் நபி அவர்களிடம் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள், புறம் பேசுகிறார்கள், குறை சொல்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம கடலில் வாய்ப்பு பிடிக்க முடியாது, உப்பு காக்கிவிடும். நபி யூனுஸ் அவர்கள் ஒரு கடலுக்குள் இருக்கும் ஒரு மீனுடைய வயிற்றில் 40 நாட்கள் இருந்தார்கள். 40 நாட்களும் லாயிலாக இல்லாமல் சுகமாக இங்கே கொண்டு முன்னால் வாழும் என்று ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதே போன்று நாமும் லாயிலாக இல்லாமல் சுகமாக இங்கே கொண்டு முன்னால் வாழும் என்ற துவாவை ஓத வேண்டும். ஒரு பூனை வளர்க்கிறார். அந்த பூனை பகலில் வீட்டு பிராணியாக இருக்கிறது, இரவில் அது நரியாக மாறுகிறது என்றால் அதை நாம் வீட்டில் வைத்துக் கொள்வோமா? அதே போன்றுதான் நாமும் ஒருவர் மூசா என்று பெயரை தெரிகிறார். அவரிடம் திராவுடைய குணம் இருக்கிறது, ஒருவரிடம் நாயின் குணம் இருக்கிறது, ஒருவர் நஞ்சு பாம்பின் குணம் இருக்கிறது, ஒருவரிடம் யானையின் குணம் இருக்கிறது. நம்மிடம் என்ன குணம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாக்கியம், அவர் காலையில் எழுந்தவுடன் அவருடைய மனைவிக்கு சாப்பாடு கேட்கிறார். அதை உண்டு கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு முடி வந்துவிட்டது. அவரை முடி வந்துவிட்டது என்று அவர் மனைவி உன்னை கட்டிக் கொள்வதற்கு ஒரு கழுதை கட்டிக் கொள்ளாமல் என்று அவர் மனைவியை திட்டுகிறார். அதை பார்த்து அவருடைய தாய், மகனே வாழ, உன்னிடம் ஒரு கருத்து சொல்ல இருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். அங்கு சென்று அவர் தாயாரே, காலையில் எழுந்தவரும் இதுதான் வேலை என்று அவர் தாயாரை திட்டுகிறார். பள்ளிக்கூடத்துக்கு சென்றவுடன் ஒரு மாணவன் வகுப்பறைக்கு ஓடிக் கொண்டிருக்கும் போது அவர் சாப்பாடை கட்டி விடுகிறார். சாப்பாடு கொட்டி விடுகிறது. கண்ணிருந்தும் தவறை கண்ணி பிறடியாக இருக்கிறான். அவனையும் திட்டுகிறான். பிறகு வகுப்பறைக்கு சென்று அவர் நடத்துகிறார். என்ன பாடம் என்று பார்த்தீர்கள், இனிய சொல் இனிய வார்த்தை என்று பாடம் நடத்துகிறார். அவர் மனைவியிடம் கனிவான வார்த்தை இல்லை. 10 மாதம் சுமந்த தன் தாயாரிடம் அன்பான வார்த்தை இல்லை. ஒரு மாணவரிடம் உள்ள கனிவான வார்த்தையில் அவன் நடத்தும் பாடங்களும் இனிய சொல் இனிய வார்த்தை என்று பாடம் நடத்துகிறான். ஒருவர் கிளியாரத்தை வாங்கி கொடுக்கிறார். அது நேரத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். அந்த கிளியாரத்தை கட்டுவதற்கு அல்லாஹ் கைகளை கொடுத்துருக்கேன், அல்லாஹ்வின் ஞாபகம் வரவில்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முலம் துணியாவை கொடுத்தவருடைய நினைவுடனே ஆளுமை செய்கிறது. கைக்கு கெடிகாரம் வாங்கி கொடுத்தவருடைய நினைவுடனே ஆளுமை செய்கிறது. உடலையே கொடுத்திருக்கிறானே இறைவன், உயிரையே கொடுத்திருக்கிறானே இறைவன். பக்கத்தில் ரூபி என்று சொல்கிறான், உயிரையே கொடுத்திருக்கிறீர்களா என்று சொல்கிறான். இன்னொரு சொல்லும் பொழுது நம்ம அகரவு இல்லை அபுலி வரியில் என்று சொல்கிறான். பிறரை நான்களுக்கும் நான் நெருக்கமாக உனக்கு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இப்படி பல்வேறு இடங்களில் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்கிறது சொல்லி காட்டினான். ஆனால் நாம் எவ்வளோ அல்லாஹ் எங்கோ இருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்கிறோம்.
நாம் ஒரு கடலுக்கு நடுவில் மாற்றிக் கொண்டிருக்கோம். இங்கிட்டு சென்றால் 5000 கிலோமீட்டர், இங்கிட்டு சென்றாலும் 5000 கிலோமீட்டர் என்றால் நமக்கு சொந்தக்காரர் நிறையாக இருக்கலாம். இருந்தால் அவர்களை கூப்பிட வேண்டுமா? நாம் அப்பொழுது அல்லாவை தான் கூப்பிட முடியும். அல்லாவை சிந்தித்து வரணும். அல்லாவை நாம் எப்படி கூப்பிடுவோம்? அதை போன்று நாம் திக்ரு செய்ய வேண்டும். நாம் தனியாக தான் இருக்கிறோம் என்று திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் திக்ரு செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக, எனக்கும் திக்ரு செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக, அனைவருக்கும் திக்ரு செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. வாக்கியத்தை தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.